பியூட்டிஃபுல் லேடி, வண்டர்ஃபுல் லேடி, ஒன்னே முக்கா புல்லேடி, ஒன்னே முக்காலா, ரெண்டே கால், ரெண்டே முக்கால் போயிட்டே இருக்கான். ஹாய் ஜுஜிபி, ஹாய் குல்பி. பொம்பளை பிள்ளை எங்கேயா தொடுற? உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா? பொம்பளை பிள்ளை வந்து இப்படி கட்டி பிடிக்கிறியே, நீல அக்கா தங்கச்சியோட பறக்கல சோத்த திங்கிறியா, சோத்தோட பிய திங்கிறியா? டிபன் இட்லி தோசை. என்ன பேசினாலும் ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? ஆம்பளைனா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு 3 இருக்கணும்யா. அந்த 3 இருக்கு. எந்த 3யா? எந்த 3 தேவையோ அந்த 3 என்கிட்ட இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் தேவையில்லை. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இல்லைங்க, குடும்ப கட்டுப்பாடு இல்லையா, யாரையா இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற ஆம்பளைக்கு ஒழுக்கம் 3 இருக்கணும். என்ன பார்த்து ஒழுக்கம் 3 இருக்கணும்ங்கறியே, எனக்கு ஒழுக்கம் தெரியாதா? ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆமாயா, உங்களுக்கு தெரியும். Thank you. உங்களுக்கு தெரியுதுல்ல. எனக்கு 3 இருக்கான்னு கேட்டியே, உனக்கு 4 இருக்கா? சத்தியமா பெட்டிக்கார் மேல சத்தியமா எனக்கு 4 இருக்கு. அவன் விளக்க மண்டையில அடைக்காத கை வலிக்கிட்டு கீழே வந்துரும். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு 4 இருக்கா? 3 இருக்கு. அந்த பைப்பை தான் தேடிட்டு தெரியுது. நான் தர்றேன், நீ ஏன் கவலைப்படுற? பைப்பு இல்லையா, பயிர்ப்பு. பயிர்ப்பு பா ஈ இர் இப்பு. தெரியுதா? அது 4 வாங்கிட்டு இருந்தா இது 3 என்கிட்ட இருக்கு. என்கிட்ட 4 3 7. 4 3 7. சரி, நாயை பிடிச்சு கட்டி போடுறான் அந்த பக்கம். கேளு, யாரையும் கடிச்சு போட போகுது. ஆமா, இந்த பார், ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து கட்டி பிடிக்கிறீங்களே, கட்டி பிடிக்க கூடாதியா? நீ அத்தை மகனா, மாமா மகனா, மச்சானா, புருஷனா, கள்ள புருஷனா, இல்ல நான் உன்னை எதுவும் வச்சிருக்கனா? என்னைய சிரிக்கிற? ஒன் மோர் ப்ளீஸ். மறுபடியும் என்ன சொல்லு? மறுபடியுமா? அத்தை மகனா, மாமா மகனா, புருஷனா, கள்ள புருஷனா, நான் ஏதோ உன்னைய வச்சிருக்கனா? நைஸ் வாய்ஸ். ஒன் மோர் ப்ளீஸ். என்னையா ஓயாம கேக்குற? நீங்க அந்த வார்த்தை சொல்லும்போது காதுல தேனாமிர்தமா இருக்கு எனக்கு. என்ன அந்த வச்சிருக்கேங்கிறது தேனா வந்து பாயுதா? ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறியே, அது கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளைய இப்படி கட்டி பிடிக்கிறியே, என்ன நாளைக்கு யாரையா கட்டிக்குவா? கல்யாணம் ஆகாத பிள்ளையும் தெரிஞ்சதுனால தான் கட்டி பிடிச்சேன். கல்யாணம் ஆன பிள்ளைய பிடிச்சா புருஷங்க அறிஞ்ச வாயிலே வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். லைசன்ஸ் வாங்காத நாயா இருந்தா தான் நான் டச் பண்ணுவேன். ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி கட்டி பிடிச்சிட்டியா, நாளைக்கு எதை யாரையா கட்டிக்குவா? அழுகாத ஆட்டம் பாட்டம் நாட்டம்ல எனக்கு தெரியும். ஆட்டம் பாட்டம் நாட்டமா நடிக்கிறியாங்கட? எதுக்கே நான் ஓன்ட்ட ஏயா நடிக்கணும்? முதல்ல நீ ஆம்பளை பையலுக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்க. முதல்ல நீங்க பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகிக்கங்க. நீ போய் பெட்டிக்காரனை கேக்குறிய அத்தந்தண்டி கேள்வி. எந்தந்தண்டி கேள்வி? நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? என்ன பெட்டியை வித்துறாம பாத்துக்கன்றியே எங்க? அவன் போய் அவனை பத்தி தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமுங்க, கேள்விப்பட்டுட்டேங்க. பெட்டி வாங்குவேன் வச்சிருக்காள்கிட்ட தெரியுமா? எத்தனை கீபோர்டு வாங்கியிருக்கான்னு உனக்கு என்ன தெரியும்? நீ அவனை போய் வித்துறாதீங்கடி. நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான். எவ்வளவு பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் வாங்கினாலும் சரி, அவர் இன்னும் இது மாதிரி இன்னும் 40 பெட்டி வாங்கினாலும் சரி, எத்தனை பெட்டி வாங்கினாலும் நான் என்கிட்ட அந்த பெட்டியை பூரா வித்துருவாரு நான் சொல்றேன். உன் ஜெட்டிட்டு அந்த சம்பம் பலிக்காதுங்கிற நீ. ஆமா, சரி பாப்போம். உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்க, என்ன 1000 இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்கிறோம். 2000 இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு நீங்க மதிப்பு கொடுத்து பழகிக்கங்க. பெண் என்னைக்கு அடங்கித்தான் போகணும். பெண்ணுக்கு எப்பவுமே ஆண் அடங்கி தாங்க போகணும். சட்டம் ஆணுக்கு தான் பாயும், பெண்ணுக்கு தான் இப்ப பூரா சட்டம் பாயுது. அந்த பாயிறது வேற. கேள்விப்பட்டீங்களா? ஆண் கூட போட்டி போட்டு பொண்ணு ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. பஸ்ல லேசா ஒரிஜினலே வீடியோ எடுத்து போட்டுருவோம் பாத்துக்க. அது ஒரு பிரச்சனை இல்லம்மா. வீடியோ எடுத்து போட்டா எங்களுக்கு ஃபேமஸ் ஆகி தான் போறோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி சொல்றது நல்லா தெரிஞ்சுக்க. ஆணுக்கு பெண் சமம்னு நீங்க சொல்றீங்கல்ல, சரி, உங்க வாழ்க்கைக்கு சரியா வராது, வார்த்தைக்கு தான் சரியா வரும். அப்படி கிடையாதுங்க. எந்த வகையிலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகரா இந்த உலகத்துல வாழ்ந்து சாதிச்சு காட்டிட்டு இருக்கோம்ன்றேன். முடியாதுங்கிறேன் நான், முடியும்ங்கிறேன். நீ என்ன சாதிச்சாலும் சரிதான், சரி, ஆம்பளைகிட்ட போட்டி ஓட்டு ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுவேன்றேன். ஆணுக்கு பெண் சமம் நீல. ஆமா, அப்ப நான் செய்யறது நீ செய்யணும்ல. என்ன செய்யணும்?
என்ன 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 நிலத்துல உழுக போறீங்களா? நாங்க டிராக்டரை வச்சு உழுதுட்டு போறோம். நாத்து நட போறீங்களா? நாங்க நட்டுட்டு போறோம். சோறாக்க போறீங்களா? நாங்களும் சோறாக்குவோம். குழம்பு வைக்க போறீங்களா? நாங்களும் குழம்பு வைப்போம். மாசம் தெளிச்சு கோலம் போட போறீங்களா? நாங்களும் கோலம் போடுவோம். அட நீங்க இப்ப எது இன்ஜினியர் வேலை பாக்குறீங்களா? நாங்க இன்ஜினியர் வேலை பார்ப்போம். நீங்க கொத்தனார் வேலை பாக்குறீங்களா? நாங்க தூக்கி தூக்கி குடுக்குறோம். அப்ப நாங்க என்ன செஞ்சாலும் செய்வீங்க? இந்த வேலை செய்வீங்க. செய்வோம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. மாற்றமே கிடையாது. சபையில சொல்லிவிட்டு அப்புறம் மாட்டிக்க கூடாது. இல்ல, நான் எப்பவுமே மாட்டிக்க மாட்டேன். ரைட். சரி செய்வேன்ல. ஆமா. நான் நினைச்சா ஒரு ஆம்பளை பையன் சரி இந்த பேண்ட் சட்டையை பூரா கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நீ வா பாப்போம். நீ கோமணம் கட்டி வருவியா? வா. செய்ய முடியுமா? சொல்லு. முடியாது. தெரிஞ்சுக்க. அதுக்கு தான் சொல்றது ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது வார்த்தைக்கு தான் சரியா வரும், வாழ்க்கைக்கு சரியா வராது. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆணுக்கு பெண் சமம் இல்ல, வார்த்தைக்கு தான் சரி, வாழ்க்கைக்கு சரி வராதுன்னு நீங்க சொன்னீங்க. இல்ல நியாயம். இப்ப நீங்க நினைச்சா இந்த கோயிலை சுத்தி ஆம்பளை கோமணத்தை கட்டிக்கிட்டு ஒட்டு துணி இல்லாம 30 ரவுண்டு சுத்தி வருவேன். நியாயமான விஷயம். இப்ப நான் சொல்றேன், நான் செய்யறத உங்களால செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். முடியாது. இந்த அகில இந்தியாவிலே கிடையாது. அப்படி கிடையாதுங்க. நீங்க சொல்லுங்க. படைச்ச ஆண்டவனாலே அது முடியாதுன்னு நான் சொல்றேன். எப்படி? நான் இப்ப நீங்க எனக்கு புருஷன் மாதிரி. புருஷன் மாதிரியா? மாதிரி தான். கதை விடுறேன். எப்பவுமே மாதிரிக்கு தான் பவுஸ் அதிகம். ஒரு சோப்பு வர்றதுக்கு முன்னாடி சாம்பிள் சோப் போடுவேன் பாத்துக்க, அதுதான் வாசம் கும்மு கும்முன்னு இருக்கும். ஆமா, அது இப்ப ஏலபாளைக்கு பூரா அதுதான் உதவுது. இப்ப நான் புருஷன் மாதிரி, நான் பொண்டாட்டி மாதிரி. நீங்க புருஷன் மாதிரி, நான் பொண்டாட்டி மாதிரி. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி நம்ம 2 பேத்துக்கு சாந்தி மூத்திரம் வைக்கிறாங்க. சாந்தி மூத்திரத்தை எதுக்கு நம்மகிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க? சாந்தி முகூர்த்தம்யா. அதுவா? சாந்தி முகூர்த்தம். அப்படி மக்களுக்கு தெரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்ல நான் பாலை முத தூக்கிக்கிட்டு உங்க ரூமுக்குள்ள வந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதே பாலை எல்லாரோடையும் சேர்த்து தூக்கிட்டு வந்தா உங்களுக்கு லாஸ்ட் நைட். ஆளை கடைசியா கொண்டு போய் சேர்க்க பாக்குறேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு நான் சினையாயிடுறேன். சினையாயிருவியா? கற்பம். மாடுதான் சினையாகும். நீ மாசம் ஆயிருவேன்னு சொல்லணும். இருக்கட்டும்ங்க. இப்ப பூரா மாடு மாதிரி தானே உழைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ல நான் செய்யல, மாடுதான் செஞ்சிருக்கு. யாரு செஞ்சா நம்மளுக்கு ஜோலி முடிச்சா சரி. அப்ப சரி, நீ மாசம் ஆயிட்டேன். 10 மாசம் ஆயிருச்சு. 10 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அரியற மாதிரியே குட்டி அரியறனா அழகா பெத்து கொடுக்குறேன். அழகா? ஓஹோ, பெத்து குடுக்குறேன்ல. எங்க என்னால முடிஞ்ச மாதிரி எங்க மணி மேல மாதிரி குட்டி மணி மேல நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இது ஒண்ணுதான்டா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தது மாதிரி. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஆம்பளைய அடைச்சு போடுறீங்க. ஆனா இந்த அடப்ப இன்னைக்கு நான் எடுக்கிறேன். என்ன சொன்னீங்க? இந்த வார்த்தைக்கு அடப்ப நான் எடுக்கிறேன். எப்படி? இப்ப நீ புள்ள பெக்கற, என்னால புள்ள பெக்க முடியாதுங்கிற. முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். முடியுமா பாப்பா? முடியுமாடா? நான் புள்ள பெக்கறேன். முடியாதியா? வீணா நீ அசிங்கப்பட போற. காளையார் கோயில்ல இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. காளையார் கோயில்ல இன்னைக்கு எல்லா ஜோரா ஒரு கை தட்டுங்கடா. நான் என்ன அவர் சொல்றாரு தட்ரியல. நான் புள்ள பெக்கறேன். எப்படியா பெப்ப? மறுக்கல. ஆனா நீ எனக்கு புள்ள விடுவா. வா. யோ, அந்த பேச்சல இல்ல, நான் உனக்கு புள்ள கொடுக்கறேன்ல. சரி, அதனால தான நீ பெக்கற. ஆமா, இப்ப நீ எனக்கு புள்ள கொடு. ஏய், அந்த பேச்சல இல்ல, லைட் ஆஃப் பண்ணு. சச்சா, இப்ப நீ எனக்கு புள்ள கொடுக்கற. நான் எங்க அம்மா நான் பெக்கறேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த கப்பை வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வருவேன்னு. அந்த கப்பை நான் கொண்டுட்டு போகாம விட மாட்டேன். நீ எனக்கு புள்ள கொடு. அது முடியாதுங்க. முடியாது. அதுதான், அதுலயும் நான் கொடுத்தா தான் நீ பெக்கலாம். சரி, இல்லன்னா நீயா பெக்க முடியாது. உன்னை தெரிஞ்சுக்க, 1000 குட்டிச்சவரை தாண்டனாலும் ஆண்மகன் தான். கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஏன் சொன்னாங்க? கோடிங்கிறது புது துணி. ஆமா, அந்த புது துணிங்கிறது ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான். ஆமா, செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணியா மாறிடும். குமரிங்கிறது ஒத்த புள்ள பெக்க வரைக்கும் தான். ஆமா, ஒரு புள்ள பெத்தாச்சுன்னா உனக்கு அது கிளவின்னு சொல்லிடுவாங்க. மூளையில தெளிய வச்சிருவா. ஆனா நான் 80 வயசுல நரச்சமேசை முறுக்கி விட்டு மணவரில் மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கா? இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஏற்கலப்பைய புடிச்சு
கம்மஞ்சோறு கேப்பஞ்சோறு வெங்காயம் பச்சை மிளகாய் தொட்டுக்கிட்டு அந்த பிரண்டை எல்லாம் தொட்டுக்கிட்டு கருவாடு சாப்பிட்ட காலத்துல 80 வயசுல கூட கிழவன் கூட ஆம்பளை மாதிரி 20 வயசு ஆம்பளை மாதிரி வேலை பார்த்தேன். ஒரு டச்சன் புள்ள பெத்தேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது, பூரா கசக்க ஆரம்பிச்சிட்டான். 20 வயசு ஆனோடனே அவனுக்கு எந்திரிக்காம டாக்டர் கிட்ட 10 வருஷமா புள்ள தேடி 10 தடவை போக வேண்டியதா இருக்கு. அவனுக்கு பெக்கறனா டாக்டருக்கு பெக்கறனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஒரு வகையில நீ சொல்ற விஷயத்த மனசார ஏத்துக்க. என்ன இன்னைக்குள்ள இளைஞர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். என்ன தயவு செய்து இந்த தண்ணி கஞ்சா ஹான்ஸ் புயல குட்கா இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்கள் ஆண்மையை இழக்க செய்யும். அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு கூட பயன்படாம போயிருங்க. நான் பழைய கட்டை கம்மஞ்சோறு கேப்பக்கூழு குடிச்ச கட்டை. இப்பவும் உனக்கு புள்ள கொடுக்குற சக்தி எனக்கு இருக்கு. இப்போ உள்ள இளவட்ட பயலுக்கு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க புள்ள கொடுக்க தயார் ஆயிட்டீங்கங்கறீங்க. ஆனா ஒண்ணு வெச்சுக்க, என்னங்க எல்லாத்தையும் நீ செஞ்சு விடலாம். சரி, இப்போ நான் உனக்கு கேக்குறேன். என்னங்க நான் செய்ய முடியாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எப்படி? நான் ஆம்பளை பையன் தானே? ஆமா. நீ பொம்பளை புள்ள தானே? ஏன் உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? சொல்ற கேக்குறேன். சரி, பொம்பளை புள்ள தானே? ஆமா, பொம்பளை புள்ள தாங்க. பொண்டாட்டியே செத்தா கூட மசூர் ஒண்ணு ஓச்சுன்னு எண்ணி 7ஆம் நாள் ரெண்டாவது பொண்டாட்டி கட்டுவேன். நாயமான ரெண்டாவது பொண்டாட்டி கட்டுவேன். ஆமா, அக்கம் பக்கம் இருக்கவன் கேட்பேன். சரி, பொண்டாட்டி செத்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளாடா உனக்கு ரெண்டாவது கேக்குது அப்படின்னு கேட்டான்னா நைஸா அடிப்பேன். எப்படி? எனக்காக அந்த பொண்டாட்டி அப்புறம் இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கான பால் அப்படி நைஸா அடிப்பேன். உன்னால அப்படி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, அப்படியே நீ என்னை மாதிரி நீ 2வது புருஷன் கட்டலாம் தப்புல. ஏன்னா விதவைகள் மறுமணத்தை அரசாங்கமே ஆதரிக்குது. இப்ப மறுமணத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்ப நீ 2வது புருஷன் கட்டலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி உன்னால சொல்ல முடியாது. என்ன அப்படி நீங்க சொல்ல போறீங்க? இப்ப நீ எனக்கு 2வது பொண்டாட்டி, நானு ஒரு பேச்சுக்கு. அப்ப முத பொண்டாட்டி அது செத்து போச்சு வச்சுக்குவா. சரி, போயிட்டு போகுது. சரியா? நான் தான் இனிமேல் 2வது பொண்டாட்டி. எல்லாரும் கேட்டுக்கங்க, இங்க கேளுங்க பெட்டிக்காரரே. இனிமேல் அவருக்கு முத பொண்டாட்டி செத்து போச்சான், அப்படியே செத்து போகட்டும். இனிமேல 2000 மேல பவுடர் போட்டுக்கிட்டு சச்சா 2000 அது கொஞ்ச காலத்துக்கு இருக்கட்டும். கஞ்சி தண்ணி ஆக்கிறதுக்கு வேணாம். அரியரை அங்க வீட்டுக்கு போனாதாங்க, இங்க வரைக்கும் அரியரை வேறங்க. ஆமா, இப்ப முத பொண்டாட்டி செத்து போச்சு. முத பொண்டாட்டி அப்ப நான் 2வது பொண்டாட்டிங்க. நான் என்ன மயிருக்கு சாவறேன், அந்த ஆள சாகடிக்காம நான் சாக மாட்டேன். இப்ப உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு வரேன். நெடுன்னு உன்னை வீட்டுக்குள்ள கூட்ட வர மாட்டேன். அப்புறம் வாசல்லையே நிப்பாட்டி எதுக்கு செருப்பு எடுத்து அடிக்கவா? ஒரு ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்கமாற எடுத்து எதுக்கு கட்டியானம் பண்றேன்னு பரன்னு கூட்டி விட்டு சாணிய கரைச்சு மூஞ்சில தெளிக்க வாச தெளிச்சிட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். மணமகளே வா வா, ஒத்த கால தூக்கிட்டு வா. அது என்ன ஒத்த காலியா? ரெட்டை கால தூக்கி வச்சா வர முடியாதா? வலது காலியா, ஒத்த கால் இல்ல. வலது காலா? ஆமா. சரி, இந்த வலது கால்னு சொன்னியே, அது ஒரு காலம் 2 காலா? அது ஒரு கால் தான். அந்த கழுதை தான் நாங்களும் சொன்னோம். ஆமா, இப்போ 2 காலம் தூக்கிட்டு பப்பரப்பா நாங்க புலந்துட்டா கிடப்ப உன்னை கூட்டிட்டு வந்து சரி அந்த செத்து போனால மூத்த பொண்டாட்டி அவ போட்டா அவ பெருசா மாட்டி வச்சு சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். உங்கள்கிட்ட காட்டுவேன். இங்க பாருமா, இவதான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கும். இப்ப நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிட்டு வரும்போது இப்ப நீங்க 2வது புருஷன், என் முத புருஷன் செத்துட்டான், அவன் நாசமத்து போறவன் உயிரை வாங்குற தினமும் 500 ரூபாய் கேட்கிற சாவட்டு நாசமத்து போறவன். 2வது புருஷன் என்னை கூட்டிட்டு வரும்போது சம்பளம் வாங்கிட்டு போறனோ இல்லையா, சங்கத்துல முன்னாடி ஸ்கூட்டியை வச்சு உட்காந்துருக்கேன். சாவட்டுங்கிற மன வேதனை எனக்கு தெரியுது. நான் வரும்போது உன் மூத்த வருஷம் போட்டு அவ பெருசா மாட்டி சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டு கண்டிப்பா நீங்க வரும்போது நான் போட்டு மாட்டி இருப்பேன். மாட்டி என்கிட்ட காட்டுவேன்னு வச்சுக்க. என்னங்க இவருதான் அவங்க அண்ணே. அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க. என்னத்த? அவரை கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி பாரு. செருப்பை கலந்துக்கிட்டு பீய தொடுக்கிட்டு அதுலயே அடிப்பேன். உனக்கு அவன் ஞாபகம் இருக்காரு? எடுவட்ட சிரிக்கி கேப்பானா இல்லையா? கேப்பாரு. அங்கதான் நிக்கிறான் ஆம்பளை சிங்கம். அதெல்லாம் ஒத்துக்கிறேங்க.
நீங்க ஆம்பளை 1000 தான் இருந்தாலும் நீங்க ஆம்பளை தான். என்னதான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாரிச்சிருந்தாலும் சரி, வீட்டுக்கு பெண் பொம்பளை தான். ஆனால் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள்ங்கிறத என்னாலும் மறக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறாங்கிறது மறுக்கவே முடியாது. உன் பின்னாடி நான் இருக்கணும், என் பின்னாடி நானே இருந்துக்கிறேன், நீங்க உங்க பின்னாடி இருந்துக்கங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? எவரம் பாக்குறேன். வாட் பிசினஸ்? ஆமா, கம் ஆன் டெல் மீ. இயலத பழம் பொடிச்ச கச்ச வந்த பழம் எல்லாரும் எத்தனையோ பழத்துக்குள்ள சைஸ் தானே பாத்தியா, இந்த சைஸ போல இங்கே இருப்பதுதான் ஏதியா உங்க கைக்கு அடக்கமா இப்பாங்க சும்மா இருக்குது சும்மா சிவ 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 சிவ. இழந்த பழம் நல்லா இருக்கோ இல்லையோ, நீங்க விக்கிற சைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவுமே ஒரு நகை விக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நகைய உள்ளே வச்சிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? வெளியே எடுத்து காட்டணும். வெளியே எடுத்து அத ஒரு பெண்ணாகப்பட்டவ போட்டு பார்த்தா அவ கழுத்துக்கு அது பொருத்தமா இருக்கான்னு போட்டு பார்த்தா தான் நல்லா இருக்கும். கரெக்ட். நானும் அதான் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எதை? இழந்த பழத்தை வாயில போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கறதோட சரி, திரும்ப கொடுத்துட்டு போயிருங்க. காசு கொடுத்தா கொடுப்போம், இல்லன்னா கொடுத்துருவோம். இது எப்படி கிலோ கணக்கா, படி கணக்கா, உலக்க கணக்கா? நிஜமாவே இப்பெல்லாம் தங்கம்னு எழுதி வேணா கழுத்துல மாட்டிக்கலாம். இனிமேல் அந்த தங்கத்துக்குலாம் வேலை கிடையாது, தகரத்துக்கு கூட வேலை கிடையாது. எப்படி உலக்கு என்ன விலை? ஒரு உலக்கு 10 ரூபா. ஓ, ஒரு உலக்கு 10 ரூபா. 2 உலக்கு 20 ரூபா. சரி, ஒரு உலக்கு 10 ரூபா. உலக்கு அதான் உலக்கு தான். ஒரு உலக்கு 10 ரூபாங்கிறீங்களே, உலக்க 10 ரூபாய்க்கு வளர்த்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவீங்க? வாயில அளந்து போவாங்க. முகரைய பாரு. உலக்க விக்கலையா, உலக்குல பழத்தை அளந்து போட்டுட்டு உலக்க திரும்ப வாங்கிக்குவேன். உனக்கு ஒரு உலக்க கொடுத்துட்டு நான் திரும்ப உலக்க வாங்கிக்குவேன். பழம் என்னோட, உலக்கு என்னோட. அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட, படி என்னோட, பழம் உங்களோட. அவ்வளவுதான். நேரம் மரியாதையா பேசுனீங்க. இப்ப என்ன மரியாதை குறைச்சா பேசிவிட்டேன்? அவங்க அம்மா பத்தி பேசினா எனக்கு பொல்லா கோவம் வரும். அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் சொன்னேன் அன்னைக்கே, கேட்டேன் இன்னைக்கு. இன்னும் அவனுக்கு என் ஞாபகம் இருக்காது இருக்குது. அவங்க அம்மா பத்தி உனக்கு கோவம் வருதா? நியாயமா எனக்கு தான் கோவம் வரணும். பிச்சு புடிய பிச்சு செட்டுக்கு போயிடுச்சு. தெரியுது உன் முகத்தை. நீ பழைய மண்ட மைக்குன்னு நினைச்சு பேசுற.
மணி லேசா நான் ஒன்று கேட்கலாமா? 2 கூட கேளுங்க. ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று என்ன சும்மாவே வச்சிருக்கிறதா? இல்லை, நான் ஒரு கேட்க கூச்சமாக இருக்கு. ஏங்க இதுக்கெல்லாம் கூச்சம். வெக்கப்படுற பொம்பளை பிள்ளையே வெக்கம் இல்லாமல் நிற்குது. நீங்கள் ஆம்பளை வெக்கப்படுறீங்க அப்படி? அது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நான் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தாங்க. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியல. நான் உங்களை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கணும். வெளிப்படையா அப்படி சொல்லுங்க. இப்படி நீங்க திடீர்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதிரியா பயம் வருது இல்ல. முதல்ல கோவப்படுறீங்க நீங்க. சரி வேணாம், நீங்களே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுறீங்களா? 2 ஒண்ணுதாங்க. ஏமா நாங்களாவது ஓப்பனா? வேண்டாம், நீங்க அங்க மட்டும் இருங்க. அப்படியே அதுதான் நல்லது. நான் உங்களை எங்க என்ன ஏலத்துக்கா விடப்படுது? மனசார விரும்புறேன். என்ன நீங்க என்னைய விரும்புறீங்களா? இந்த கதவுக்கு என்ன போடுங்கடான்னு 100 தரம் சொல்லிட்டேன். நான் இது வரைக்கும் ஆம்பளைங்க முகத்தை பார்த்ததே இல்லை. வந்ததுல இருந்து அவங்க 4 பேர்த்த பாத்தியே, ஆம்பளைன்னு நீ நினைக்கலையா? சச்சா, அவங்க எல்லாம் என் அண்ணன் தம்பிங்க. ஓஹோ, வீட்டாளுங்க, அண்ணங்க, குடும்பத்தாள்களை தவிர வேற எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்த்ததுல. வீட்டுக்குள்ள என்னை எங்க அம்மா கருவேப்பிலை கொத்தாட்ட உருவி 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 வளர்த்துச்சு. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோமா, உருவிட்டே இருந்துச்சுன்னா என்ன விஷயம்? என்ன அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். என்ன? நான் உன்னைய மனசார நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லட்டா? எப்படி? அஞ்சலி எப்படி மாப்பிள்ள? அஞ்சலி நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்க வேணும். போட்டுக்கிட்டேன் இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்க வேணும். என்னத்தான் செத்தண்டா எதிரி. அத்தானு நான் தானே, செத்த புத்தானு நீதானே. அத்தானு நான் தானே, செத்த புத்தானு நீதானே. உத்தாரு நீதானே, உன்னைய கால மறவேனே. உத்தாரு நீதானே. வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் படுற பாடு இருக்கே. நான் வந்துருச்சுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க பாடா படணும். பட்டு தீந்தாத்தான் அந்த ஆம்பளைங்கிறதுக்கே ஒரு கௌரவம் இருக்கு. நாக்கு தள்ளி போ, நாக்கிலே தான் தள்ளணும்.
ஓகே. உங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. அப்படியா? இது வரைக்கும் எந்த ஆம்பளை ஏறெடுத்து பார்க்காத இந்த கண்கள் உங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. எந்த காண்களையும் கைப்பிடிக்காத இந்த கரங்கள் உங்க கையை பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. எந்த ஆணையும் தொடாத நெஞ்சு உங்களை பார்த்து வா வா வான்னு ஏக்குறது என்னன்னு தெரியல. நெஞ்ச நக்குறாளே. நான் நெஞ்ச நக்குறேன். என்ன இத்தனை பேர் வர்றாங்க? யார காதலிக்கிறது? யார் வேணாலும். மயக்கம் என்ன, உந்தன் மௌனம் என்ன? மயக்கம் என்ன, உந்தன் மௌனம் என்ன? கற்பனையுள் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு காதலிக்கு வரும் காணிக்கை என்று நினைக்கவில்லை கண்ணா. அதில் தேவதை போலே பூவாடை வரும் வீணிலே என் புன்னகை இதழ்கள் விளையாட காலம் விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீது கோலமிட கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன மதுக்கிண்ணத்தை இனிதான் தொடவாட்டே